எங்கள் தாய் தமிழே. 1000 விண்மீன்கள் நடுவில் ஒழுங்கிடும் வெண்மதி எவ்வளவு அழகோ அதுபோலவே நம் தாய்மொழியும் ஓர் அழகு மொழியே. அவள் எங்கு எப்படி பிறந்தாலோ தெரியவில்லை, ஆனால் இன்னும் உயிர்மையோடு வாழ்கின்றாள். நம் தமிழ் மொழி 16 செல்வங்கள் கொண்ட மிகவும் செழிப்பான மொழி. நேற்று பிறந்து இன்று மரணப்படுகையில் பல மொழிகள் வீழ்ந்த போதும் இன்றளவும் புகழின் உச்சியில் இருக்கின்றாள் நம் தமிழ் அன்னை. சேர சோழ பாண்டிய வேந்தர்கள் சங்கம் வைத்து வளர்த்த தமிழ் இன்று தமிழர்களிடையே பெரும் நாடாய் படுகின்றதே. சிங்கத்தமிழ் இன்று அசிங்கத்தமிழாய் தமிழர்களின் நாவில் நர்த்தனம் புரியும் அவல கதையை கேளீரோ. நம் தமிழர்களிடையே குறிப்பாக இளம் தலைமுறையிடையே தமிழ் மொழியின் பயன்பாடு திருப்தி அளிக்கும் வகையில் இல்லை என்பது வேதனையான உண்மை. இதை சித்தரிக்கும் வகையில் அமைகின்றது இந்நாடகம். இதோ உங்கள் பார்வைக்கு. சூழல் 1. திவ்யன், துர்கே, வைஷ்ணவி மற்றும் நந்தினி ஆகியோர் நெருங்கிய தோழர்கள். இவர்கள் யாவரும் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழியை 2ஆம் தேர்வு பாடமாக எடுத்து பயின்று வருகின்றனர். இவர்கள் பெயருக்காக மட்டுமே தமிழ் மாணவர்கள். இவர்களுக்கும் தமிழுக்கும் அதிக தூரம். இந்த 4 சாப்பாட்டு பிரிவுகளும் வகுப்புக்கு செல்லும் முன் ஒன்றாக உணவருந்து செல்வது வழக்கம். அப்படி ஒரு நாள்
பல்கலைக்கழகத்திற்கு திரும்பிய மாணவர்கள் வகுப்பில் அரட்டையடித்துக் கொண்டிருந்தனர். மாமா என்னதான் போட்டு ஜம்பூர் பண்ணறதுல வயிறு கலக்கிட்டு பிச்சிட்டு இருக்குடா. I want to sing for you. Sonia. தமிழ் விரிவுரையாளரின் காலடி ஓசை கேட்டு கூத்தும் கும்மாளமுமாக இருந்த அவ்வகுப்பு அமைதி கடலில் மூழ்கியது. வணக்கம் ப்ரோ. Good afternoon, prof. Hello, prof. இதுதான் நீங்க வணக்கம் கூறு முறையா? ஆமா, பார்த்தா தெரியலையா? அனைவரும் எழுந்து நில்லுங்கள். தமிழில் எப்படி வணக்கம் கூறுவது என்று கூடவா உங்களுக்கு எல்லாம் தெரியாது? வணக்கம் prof. வணக்கம் ப்ரோ. சரி சரி, அமருங்கள். இன்று நாம் கவிதையை பற்றி ஆராய உள்ளோம். மறந்தே போய்விட்டேன். கடந்த வாரம் செய்வனியை குடித்தேன் அல்லவா? அனைவரும் செய்து குடித்து விட்டீர்களா? ப்ரோ, நீங்க அசைன்மென்ட் தானே கேக்குறீங்க? அசைன்மென்ட் சொன்னதா விளங்குமா? தமிழ்ல சொன்னா உங்களுக்கு எல்லாம் விளங்காதோ? அததான் நான் இவ்வளவு நாள் செய்வனி செய்வனின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தமிழ் வார்த்தை வாயிலே வராதோ? இல்ல ப்ரோ, நாங்க குரூப்பா செய்றோம்ல. இன்னும் 2 நாள்ல செஞ்சு உங்க டேபிள் ஆன்சர் பண்ணிரோம் ப்ரோ. சாரி ப்ரோ. ஹந்தாரு ப்ராஃப் டேபிள் என்னையா தமிழ் பேசுறீங்க நீங்களா? என்ன ப்ராஃப்னு சொல்றீங்க, செய்வனிய அசைன்மென்ட் சொல்றீங்க, மேசிய டேபிள்னு சொல்றீங்க. என்னையா தமிழ் பேசுறீங்க நீங்களா? தமிழ் படிக்கிறீங்க. சரி, நம்ம பாடத்துக்கு வருவோம். இன்று நான் பாரதியார் கூறிய தமிழ் கவிதை ஒன்றை ஒப்புவிக்க உள்ளேன். அனைவரும் கவனமாக கேளுங்கள். புரிகிறதா? அண்டர்ஸ்டாண்ட். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வாடி நின்று வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பேராசிரியர் பாடலை எழுச்சியுடன் வாசித்துக் கொண்டிருக்கும் வேளையில் நந்தினி, துர்கே மற்றும் ரவி ஆகிய மூவரும் சுவாரஸ்யமாக அவர்களின் சொந்த கதை, சோக கதை, நொந்த கதைகளை பேசிக் கொண்டிருந்தனர். அவ்வேளையில் நந்தினி, எங்கள் பிரணய சதிங்க. துர்கே, உன் பேர் என்னமோ வருமே நீல, என்னது அது? நான் தான் காமிலா இல்ல, REMI ரைட் உங்க காலத்துல நான் மாரியா தான் உங்க பேர் வச்சிருக்கீங்க. நியூ ஏரா 2012 நாங்க இப்படி தான் REMI ரைட் பேர் இப்போ. என்னம்மா தமிழ் பேர் வச்சிருக்கீங்க, ரேமி காமின்னு. சரி நந்தினி, எழுந்து நில். நான் கூறிய கவிதையை திரும்ப கூறி பார்ப்போம். அச்சமில்லை மிச்சமில்லை எச்சமில்லை. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் உன்னை திரும்ப கூற சொன்னேன், திரும்பி நின்று கூற சொல்லவில்லை அம்மா. அமரு. துர்கே, எழுந்து நில். இப்பொழுது நான் கூறிய கவிதையின் பொருள் என்ன? அது வந்து
இல்லையே. இல்லையே. சரி, ஏதாவது கேள்விகள் இந்த பாடலையொட்டி? Excuse me, bro. I got one question. டேய் மச்சான், யார் அது? பாரதியாரா? ஓகே, ஃபைன். அச்சமில்லைன்னு பாட்டு படிச்சீங்க, ஓகே. ஆனா அந்த பாரதியார் அவர் யாருன்னு காட்டவே இல்லையே ப்ரோ நீங்க. உனக்கு தெரியாது யார் பாரதியார்? அதான் தலையில தூவல் போட்டு பெரிய மீசை வச்சு கோட் சட்டை போட்டுருப்பாரு, வாட்ட சாட்டமா இருப்பாரு. அவர்தான். ஓ, நம்ம பக்கத்து வீட்டு கஜேந்திர சிங்கா. கலக்கிட்ட டேடி. இந்த காலத்து சிறு பிள்ளைகிட்ட கேட்ட கூட பாரதியார் யாருன்னு அழகா சொல்லுதுங்க. ஆனா உங்களுக்கு என்ன அசிங்கமாவா சொல்றோம்? ஆனா உங்களுக்கு தெரியல. நம்ம தமிழ் பிள்ளைங்க நம்ம சான்றோர்கள் தெரியலன்னு சொல்றது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. சரி, இன்னைக்காவது நம்ம தமிழ் சான்றோர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். விரிவுரையாளர் நீர்மா படிக உள்காட்டியின் வழி சில முன்னோர்களை மாணவர்களின் பார்வைக்கு கொண்டு வருகிறார். சரி வைஷ்ணவி, திரையில் காட்டப்பட்டுள்ள அந்த சான்றோரின் பெயர் என்ன? இவங்களை நான் பார்த்திருக்கேன். ஆனா இவங்க இவங்க தானே தமிழ் மூதாட்டி உடவையார். ஐயோ வைஷு, அவங்க ஔவையார், உழவையார் இல்ல. ஐயோ ஔவையாரா? ஆமா. சாரி ப்ரோ. சரி ரேவதி, நீ அமரு. அடுத்த சான்றோரை பார்ப்போம். இன்னும் முடியலையா? திவ்யன், எழுந்து நில்லுங்கள். திரையில் காட்டப்பட்டுள்ள அந்த சான்றோரின் பெயர் என்ன? படிச்சிருக்கோம் மேடம். அவரை பத்தி அவர்தான் நம்ம தேவையா பாவாட. ஏய் மச்சான், பாவாடை ஸ்கர்ட்டா. ஏய் லூசு, அவரு தேவநேயர் பாவாடல்ல உட்காரு. உட்காரு. இதுதான் நீங்க தமிழ் படிக்கிற லட்சணமா? தமிழ் சான்றோர பேர் வாயிலே நுழைய மாட்டேங்குது. இதே தமிழ் படத்துல யார் நடிக்கிறான்னு கேட்டா அழகா சொல்லுங்க. விஜய் நடிக்கிறான், சூர்யா நடிக்கிறான், அமிதாப் பச்சன். நான் கேட்டனா? சரி, அடுத்த சான்றோரை பார்ப்போம். இதையாவது சரியாக சொல்லுங்கள். என்ன ப்ரோ, தமிழ் சான்றோர்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளைக்காரரோட படத்தை காட்டுறீங்க? டோடா போ பாண்டவரே. நானும் முதல்ல பாக்குறேன், ஒரு சான்றோர் கூட உங்களுக்கு சொல்ல தெரியாதே. நீங்க எல்லாம் தமிழவங்க தானே? அது எப்படி இருக்கு? உங்க ஓடுகளை ஓடு தமிழ் ரத்தம் தானே? ஆமா. தமிழை ஒரு பாடமா எடுத்தா மட்டும் போதாதுமா, அதை நேசிக்கும் போது தெரியணும். உங்களெல்லாம் தமிழகன்னு சொல்றதுக்கு எனக்கு நான் கூசுது. இப்ப காட்டுங்கனே ஜியூபா, அவர் ஒரு ஆங்கிலேயர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம தமிழுக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கார் தெரியுமா? எவ்வளவு அர்ப்பணிப்பு செய்திருக்கார் தெரியுமா? அந்த உணர்ச்சி உங்ககிட்ட கொஞ்சமாவது இருக்கா? ஒரு கடுகளவு இல்ல. ஏன்? நம்ம தமிழுக்காக அவர் கண்ணீர் சிந்தி அழுதுருக்காருமா. ஆனா நீங்கெல்லாம் வெளி தோட்டத்துல மட்டும்தான் தமிழங்க. ஆனா உங்க மனசுல இருக்கிற அந்த தமிழ் எப்பயோ அழிஞ்சிருச்சு. தமிழ் சிறப்பு எப்பயோ அழிஞ்சிருச்சு. இவர் ஒரு ஆங்கிலேயர் தான். ஆனா அவர் உடம்புல உழுந்து முழுக்க முழுக்க தமிழ் ரத்தம். திருவாசகம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? திருவாசகத்தை உயிரா கருதி அவர் எங்க? திருவாசகமே தெரியாத நீங்க எங்க? நம்ம மொழியை நாம தான் பாதுகாக்கணும்.
பேச்சு கத்தவங்க வர மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க. நீ மச்சான் அப்பா காயுங்களா? நான் சொல்றத சொல்லிட்டேன். மொத்தத்தில் உங்க கையில தான் இருக்கு. நம்ம தமிழை நாம காக்காம வேற யாரு காப்பா? சரி, என் வகுப்பு முடிந்து விட்டது நினைக்கிறேன். செய்வனி என் மேசை மீது வைத்து விடுங்கள். நன்றி. அப்பாடா மழை விட்டுச்சுடா. போனால் போகட்டும் போடா. பேராசிரியர் மிகவும் வருத்தத்துடன் மனக்குமுறல்களை சுமந்த வண்ணம் வகுப்பை விட்டு வெளியேறினார். ஏய் மச்சான், திருவாசகனா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? நீ கேள நீ கேள லேடி ஸ்வீட்டார்ட், நீ கேள. சொல்றா. டேய் மச்சான், திருவாசகனா திருவாசகம் தான்டா. டேய் மச்சான்,